ஹாய் எல்லாருக்கும் எல்லாரும் நலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேதா குட்டி வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இருக்கிற எல்லா பல்லும் தெரியிற மாரி ஈன்னு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவளோட ஸ்கூல் பேக்க தூக்கிட்டு வரதே அவளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு கட்ட பேக் வேற தூக்கிட்டு வந்தாங்க மேடம். அவளோட ஸ்கூல் பேக் வந்து அவள விடவே ரொம்பவே பெருசா இருக்குங்க. ஆனாலும் வந்து எனக்கு இந்த பேக் தான் வேணும். சின்ன பேக்லாம் எடுத்துட்டு போமாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத தான் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு இந்த பேக் தான் எடுத்துட்டு போறாங்க மேடம். ஸ்கேட்டிங்ல இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஸ்கேட்டிங் கிட்லாம் வந்து குடுத்துருப்பாங்க போல இருக்கு. சரி குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? தேவையான அக்சஸரீஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்களா? அப்படின்னு செக் பண்ணிட்டுருக்கோம். ஸ்கேட்டிங் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கு. ஷூ டைப்ல வந்துட்டு இல்ல. லேஸ் யூஸ் பண்ணி போடுற மாரி மெட்டல்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டிரைவர் மாரி குடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிள் தான் வந்து போல இருக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்க வந்து இதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. வேதா குட்டிக்கு வந்து எப்பயுமே தியா வந்து நோண்டிட்டே இருக்கிறது தாங்க வேலை. அவள அடிக்கிறது, கிள்றது, அவகிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தா அதையே வேணும்னு சொல்லி அவகிட்ட இருந்து புடுங்கிக்கிறது. இந்த மாரி வேலைகள்லாம் பண்றதுல தான் அவளுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து எல்லா வீட்லயும் வந்து சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப சுட்டியா, நாட்டியா இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு பெரிய பிள்ளைங்க மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இங்க எல்லாமே வந்து உல்டாவா இருக்குங்க. வேதா தான் எல்லா வேலையும் பண்ணுவா. ஆனா தியா குட்டி வந்து விட்டு குடுத்துட்டு பொறுமையா சமத்து குட்டியா தான் இருப்பா. சரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஈவினிங் ஸ்நாக் இவங்களுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரெட் ஆம்லேட் தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டுருக்கேன். பிரெட் வந்து கரெக்ட்டா 4 பீஸ் தாங்க இருந்தது. அவங்களுக்கு 2, 2 குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரெட் ஆம்லேட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெட்ட வந்து பட்டர்ல வந்து லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அத வந்து நான் வந்து பீட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பீஸ் தான் இருக்கு அப்படின்றதுனால, வந்து ஒரே ஒரு எக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து நம்ம டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுத்து குடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஃபுட் வந்து சாப்பாடு சாப்பிடுறதுனாலயே வந்து ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டங்க. அதுலயும் வந்து அவங்களுக்கு புடிச்சது வந்து நம்ம செஞ்சு குடுத்தா வந்து இதில வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்தி ஃபேக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ண முடியுமோ, அதில வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு குடுத்தா வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? ஸோ பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிருச்சு. ஆனா ரெடி பண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள வேதா வந்து இன்னைக்கு கவுந்தரிச்சு படுத்து தூங்கியாச்சு. எப்பயுமே வந்து ஈவினிங்ல வந்தது தூங்க மாட்டா. வந்ததும் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா ஆக்டிவா தான் இருப்பா. இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல. ட்ரெஸ்ஸ கூட கழட்டாம தூங்கியாச்சு. சரி தூங்கி எழுந்து சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பை.